ஹலோ கைஸ். போன வீடியோவில் நாங்கள் எப்படி டேட்டாவை எட் பண்ணுற அதே நேரம் டேட்டாவை ரீட் பண்ணுறன்னு சொல்லி பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி ஒரு டேட்டாவை அப்டேட் ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி நான் காட்டின மாதிரி ஃபயர் பேஸ்டு பில்ட் ஆப்ஷன் டாக்குமெண்ட்டில் பில்டுக்கு வரணும். ஸோ ஆல்ரெடி நாங்கள் கெட் ஸ்டார்டடில் இருக்கோம். அதில் எட் டேட்டா டிலீட் டேட்டா பார்த்தோம். பட் அதே இதில் எட் டேட்டா மேனேஜ் டேட்டா எட் அண்ட் மேனேஜ் டேட்டா அதில் எட் டேட்டாவை கிளிக் பண்ணுங்க. எட் டேட்டாவில் வந்து இதில் என்ன இருக்குது, என்னென்ன விஷயம்னா செட் டாக்குமெண்ட், டேட்டா டைப், எட் டாக்குமெண்ட், அப்டேட் டாக்குமெண்ட் இருக்கு. அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணால் நிறைய இந்த மாதிரி விஷயம் இருக்குது. என்ன எட் டாக்குமெண்ட், இதில் அப்டேட் டாக்குமெண்ட். ஸோ இதில் வந்து நாங்கள் இந்த இந்த இருக்குது பாருங்க. அப்டேட் டாக்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இம்போர்ட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்டும் அப் டாக்குமெண்ட் இது ரெண்டையும் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இருக்கிறதுல நான் எட் பண்ண போறேன். ஸோ போட்டுட்டு டாக்குமெண்ட் ஓகே. அண்ட் இந்த ட்ரை கேட்ச் எட் டேட்டாவும் அண்ட் சரி ரீட் டேட்டா இது இது ரெண்டையும் வந்து நம்ம கமெண்ட் பண்ணுவோம். எஸ் அப்டேட் டேட்டா. எஸ் இப்போ வந்து நம்ம இந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி போடுவோம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். கன்ஸ்ட் சி ஓகே. இப்போ வந்து இதுல நம்மளுக்கு இந்த லைன் தேவையில்லை. இதை வந்து delete பண்ணும். சரி, இப்போ வந்து நம்மளோட டேட்டாபேஸ் நேம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ டேட்டாபேஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் ஐடி நேம் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம். சரி, இந்த இதை எடுக்கும். ஐடி நேம் ஃபாத்திமா இருக்கு. ஃபாத்திமா ஓகேவா. இது வந்து நேம், இதுதான் ஐடி நேம். ஸோ இதை காப்பி பண்ணி ஐடிக்கு பதிலாக போடுவோம். இங்கே வந்து சம் ஐடி காப்பி பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன நேம் கொடுத்திருக்கோம், நம்மளோட ஃபீல்டு வந்து நேம். ஸோ நேம் வந்து என்னவா சேஞ்ச் பண்ணுவோம். ஆல்ரெடி ஃபாத்திமான்னு இருக்குது. ஸோ அப்டேட்டட் ஃபாத்திமா இப்படி என்ன நம்மளுக்கு கிளியராக விளங்கணும். ஸோ அதுக்காண்டி நான் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணிக்கேன். ஃபாத்திமான்னு இருக்கிற நேமை அப்டேட்டட் ஃபாத்திமான்னு சொல்லி சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அண்ட் இதில் ஒரு கன்சோல் லொக்கவுட் எடுக்கும். நம்மளுக்கு கிளியராக விளங்கணுங்க. இந்த மெசேஜ் வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ கன்சோல் லொக்கில் வந்து நோட் நம்மளோட நேம் என்ன ஃபைல் நேம் வந்து இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ். இந்த நேம் வந்து அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி காட்டுது. ஸோ நம்ம என்ன அப்டேட் பண்ணிக்கோம், நேம் வந்து ஃபாத்திமான்னு சொல்லி சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ டேட்டா பேஸில் யா ஃபாத்திமான்னு சொல்லி அப்டேட் ஆகிருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.